ஹை, வெல்கம் டு இன்வேஷன் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாஃப்ட் ஸ்டார்டர் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி சாஃப்ட் ஸ்டார்டர் கான்செப்டோடைய மெயின் மெக்கானிசம் என்ன அப்படின்னா, ஒரு மோட்டருக்கு போகக்கூடிய இனிஷியல் கரண்ட்டை கம்மி பண்ணி கொடுக்குறது அந்த ப்ராஜெக்டோடைய கான்செப்ட். ஸோ ஏன் அப்படின்னா, இனிஷியலாக மோட்டரோட ஸ்டேட் வந்து ஆஃபில் இருக்கும். அப்போ வந்து நம்ம கொடுக்கக்கூடிய 3 ஃபேஸ் சப்ளைவை நம்ம டேரெக்டாக அந்த மோட்டருக்கு கொடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ ஹை கரண்ட் அதிகமாக எடுத்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய காயில்ஸ் வந்து அதிகமாக ஹீட் ஆகி பர்ன் ஆகிடும், விச் மீன்ஸ் மோட்டர் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேட்டில் போகக்கூடிய கரண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி நம்ம டெமோ பண்ணி காமிக்கலாம் அப்படின்னா, ஸோ அந்த லேம்ப் வந்து உங்களுக்கு காயில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மொத்தம் இதில் நாங்கள் 6 லேம்பு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ 2 லேம்பும் பார்த்தீங்கன்னா சீரிஸில் இருக்கும், விச் மீன்ஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காயில் ஆக்ட் ஆகும். இந்த 2 லேம்பும் ஒரு சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கும், இது ஒரு அனதர் காயில் ஆக்ட் ஆகும். ஸோ மொத்தம் 3 ஃபேஸ் மோட்டர் நம்ம 3 செட்டு பல்பை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே ஆக்சுவலாக நம்ம பல்புக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டரே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ எப்படி நம்ம அந்த மோட்டருடைய இனிஷியல் கரண்ட்டை குறைப்போம், அப்போ எப்படி தான் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த லைட்டுடைய பிரைட்னஸ். ஸோ அதுக்கு போகக்கூடிய கரண்ட்டு கம்மியாச்சு அப்படின்னா அதோடைய பிரைட்னஸ் மாறும். அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இதை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அட் த சேம் டைம் இந்த மோட்டருடைய ஸ்பீடுமே நமக்கு அட்ஜஸ்ட் ஆகுன்றதை நம்ம இந்த மோட்டரையும் கனெக்ட் பண்ணி நம்ம காமிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் ப்ராஜெக்ட் ஆன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டடாக தான் நடக்கணும். ஏன்னா எங்கேயுமே வந்து நம்ம ஒரு மோட்டருடைய ஸ்பீடை வந்து நம்ம மேனுவலாக எங்கேயுமே மாற்ற மாட்டோம். ஸோ பழைய மாடல் ஸ்டார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டு டெல்டா ஆயில் ஸ்டார்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன் நம்ம மேனுவலாக ஹேண்டில் யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இனிஷியலாக ஸ்டாரில் இருக்கப்போ உங்களுக்கு காயிலுக்கு போகக்கூடிய கரண்ட்டு கம்மியாக இருக்கும். ஸோ டெல்டா மோடுக்கு போயிடுச்சுன்னா அதிக கரண்ட்டு போகும். அது எப்போ நம்ம மாற்றோம் அப்படின்னா, மோட்டர் ஆன் பண்ணுறப்போ ஸ்டாரில் வச்சுப்போம். அது மோட்ரு ரன் ஆகிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம உடனே டெல்டாக்கு மாற்றிடுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டெல்டா கனெக்ஷன் அதிக கரண்ட் போகும். அப்போ வந்து அதிகமாக அந்த மோட்டர் அதிக கரண்ட் எடுத்து அதிகமான வாட்டர் வந்து டெலிவரி பண்ணும். அது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணும்போது, இங்கே ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்யர்மெண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா, எங்களுக்கு வந்து மேனுவலாக வேணும். ஸோ கரண்ட்டை வந்து நாங்களே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மோட்டருக்கு போகக்கூடிய கரண்ட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக இதை நம்ம பண்ண போகிறதில்ல. பிகாஸ் எந்த இடத்துலையும் ப்ராக்டிக்கலாக மோட்டருடைய கரண்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல. ஈவன் ரியல் டைம்லையுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷனில் அதுவாகவே நம்ம மாறிக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டார்டரில். பட் இவங்க ரெக்யர்மெண்ட் இப்படி இருக்கிறதுனால நம்ம மேனுவலாக இது மாதிரி பண்ணியிருக்கோம். நான் ப்ராஜெக்ட் ஆன் பண்ணி டெமோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் லேம்ப் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளோ ஆகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அதில் இனிஷியல் கரண்ட் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. நான் பெட்டர் லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ எனக்கு மோட்டருடைய ஸ்பீடுமே மாறும், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், பேரலாக மோட்டருடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஃபுல் லோட். ஸோ ஃபுல் கரண்ட்டு இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா, மேக்ஸிமம் ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அகைன் நம்ம டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ குறைச்சிட்டிங்கன்னா ஃபுல் ஆஃப் ஆகிடும். ஸோ பிரைட்னஸ் மாறிடும். ஸோ ஃபுல் பிரைட்னஸ், லோ பிரைட்னஸ். ஸோ தட்ஸ் ஆல். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.